ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு குருமா ரெசிபி வந்து பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் குருமா, பேச்சுலர் குருமானே சொல்லலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது தாங்க தேவை. அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம், பொட்டுக்கடலை வேணும்னா சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டுக்கடலை வந்து போட்டுட்டேங்க. சும்மா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுட்டேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. குருமா வந்து எப்பவுமே விழுவிழுன்னு இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 பட்டை துண்டு குட்டி குட்டியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிரியாணி இலை 2 இதை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்லேயே வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான சுவையான குருமா வந்து ரெடி ஆயிருங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அந்த தாளிப்புக்கு எடுத்து வச்சு இல்லைங்களா, அதையெல்லாம் போட்டு கருக விடுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பெருசு இருந்தாலும் பெருசு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கணுங்க. அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற எல்லா டிஷ்ஷுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். பட்டாணி, பொட்டேட்டோ இது 2 தாங்க போட்டு நான் குருமா வைக்கலான் இருக்கேன். குருமா வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. ஆனால் நான் வந்து வைக்கிறது வந்து சப்பாத்திக்கு தான் இன்றைக்கி வச்சேன். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் சிக்கன் பொடி வந்து கொஞ்சம் போட்டேங்க, ஒரு ஸ்பூன் மட்டும். இது காரம் வந்து நீங்கள் வேணும்னா வரமிளகா அப்படி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் வந்து போதும், அதனால் நான் சிக்கன் மசாலாவோடையே விட்டுட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உப்பு பார்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பட்டாணி குழஞ்சி வெந்திருக்காதுங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்கிற குருமா தான் இந்த குருமா. இதெல்லாம் செஞ்சு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 4 விசில், 1 2 3 4 குருமா வந்து ரெடி ஆயிருங்க. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இந்த சின்னக்குட்டி காலையில் எந்திரிச்சு எப்படி ரகலை பண்ணிட்டு உட்காந்துருக்கா பாருங்க. சப்பாத்தி தேய்க்கணுன்ட்டு உட்காந்து என்கிட்ட ரகலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, சப்பாத்தின்னு எங்கள் வீட்டில் செஞ்சிட்டோம்னா சின்னக்குட்டி வந்துடுவா எனக்கு அசிஸ்டண்ட்டாக. அதனால் அவளையும் இழுத்தி கொஞ்சம் அவள்கிட்டையும் கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு அன்றைக்கி சப்பாத்தியும் தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு குக்கரில் வந்து 4 விசிலும் வந்துருச்சு. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 4 விசில் தாங்க. நம்ம அதை வணக்கணும் இதை வணக்கணும் அப்படிலாம் இல்லை. பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஈஸியான குருமா ரெசிபி தாங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் அரைக்க முடியல அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே இல்லைனாலும் கடல மாவு வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டிங்கன்னா இதுவே தேவையில்லைங்க, தேங்காய் அரைக்கவே தேவையில்லை. அன்றைக்கி லஞ்சு வந்து பாப்பாங்களுக்கு வந்து சப்பாத்தி தாங்க கொடுத்து விட்டுருந்தேன். சப்பாத்தியும் அந்த சுண்டல் இல்லை, பச்சை பட்டாணி, பொட்டேட்டோ இது 2 போட்டு அந்த குருமா தாங்க கொடுத்துருந்தேன். இவளுக்கு 2 சப்பாத்தி, பெரியவளும் 2 சப்பாத்தி சாப்பிட்றா, சின்னவளும் 2 சப்பாத்தி சாப்பிட்றா. இது என்னன்னு பாருங்கள். நம்ம கேட்டால் வராளுக்கு சண்டைக்கு 2 பேரும் என்கிட்ட. சின்ன குட்டி ஒரு 1.5 சப்பாத்தி, சின்ன சப்பாத்தியாக இருந்தனால 2 வச்சுட்டேன். அர்ஷா குட்டிக்கு 2 தாங்க வச்சேன். அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் அவங்க ஸ்கூலில் வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸும் சப்பாத்தி, அப்புறம் கடிக்கிறதுக்கு இந்த முறுக்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் வச்சு விட்டேங்க. இதெல்லாம் வச்சுட்டு அவங்கள ஸ்கூலுக்கும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி மைண்ட் இருந்தது, சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் சாயா போடுவோம்ல, வர காஃபி அதுதாங்க போட்டிருந்தேன். அது ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் காஃபி பவுடர், கொக்கரக்கோ காஃபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை சாரி நர்சஸ் காஃபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க போட்டேன் நான். ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதில் நர்சஸ் காஃபி பொடி இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டேன். சூப்பராக காஃபி இருந்துச்சுங்க. நாங்கள் அடிக்கடி அது வந்து வச்சு குடிப்போம். காஃபிக்கெல்லாம் ரெசிபி சொல்கிறியாடின்னு திட்டுறீங்களா? திட்டாதீங்க. நிறைய பேர் காஃபி வைக்க தெரியாமே என்னை மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி. நீங்களும் இந்த அப்பப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா இஞ்சி நல்லா துருவி போட்டு நீங்கள் இந்த காஃபி வச்சு குடிங்க, சூப்பராக இருக்கும் வர காஃபி. இது அப்பப்போ வச்சு கொடுப்பேங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு காலையில் எந்திரிச்சோன்னே கட்டன் சாயா குடிக்கலன்னா எங்கள் வீட்டில் அவருக்கு தூக்கம் வராது. அதனால் தூங்கி எந்திரிச்சோன்னே எப்படிமா தூக்கம் வரும் அப்படிங்கிறீங்களா? சாரி. அவருக்கு தினேஷ்க்கு வீட்டிலையும் காஃபி கொடுத்துட்டு
நானும் ஒரு சாயை அடிச்சுட்டு வேலையை முடிஞ்சுது. இது வந்து காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னா, கொஞ்சம் சாதம் வந்து சாதம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். ரசம், அதில் வந்து என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வந்து சாதம் பொட்டேட்டோ, அதே மாதிரி தயிர் சாதம் பொட்டேட்டோ, யப்பா சாமி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட கொஞ்சோண்டு பூண்டு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஊறுகாய் வந்து அதிகம் சேர்த்துக்க மாட்டோம், எப்போவாவது. இது வந்து எவர்கிரீன் மீலுங்க. சாதம் பொட்டேட்டோ ஃப்ரைனா யப்பா சாமி, சொத்தை எழுதி வச்சிடலாம், இதை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்கள்கிட்ட என்னடி சொத்து இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்டயும் கொஞ்சம் சொத்து இருக்குது. அப்புறம் என்னடா இது ஸ்பூனில் சாப்பிடுதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்பூனில் எல்லாம் சாப்பிட அந்த அளவுக்குலாம் இல்லைங்க, அது கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்துச்சு. அதனால் ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.